அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். குவைத் மீது தீவிரவாத தாக்குதல் முயற்சி, இது சம்பந்தமான தகவல் ஒன்று, அதிரடி தகவல் ஒன்று, திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. பள்ளி மற்றும் சில முக்கிய தளங்களில் குறிவைக்கிறதுக்காக முயற்சி ஒன்று நடந்திருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஃபுல் ஓப்பன், எங்கள் கட்டுப்பாட்டில் தான் ஹொர்மஸ் வந்திருக்குது. தாராளமாக கப்பல்கள் போகலாம் வரலாம். நம்பி போனவங்க ஆல்ரெடியே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. மறுபடியும் ட்ரம்ப் ஹொர்மஸ் நாங்கள் திறந்துட்டோம், ஃபுல்லாக அமெரிக்க இராணுவத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, யார் வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, பார்ப்போம். உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு சேவைகளான மாநில பாதுகாப்பு சேவை, பயங்கரவாத அமைப்பான ISIS உடன் தொடர்புடைய கூறுகளுடன் தொடர்பு வைத்திருந்ததன் அடிப்படையில் நாட்டில் உள்ள ஒரு பிரிவினரின் வழிபாட்டு தலங்களில் ஒன்றை குறிவைக்கும் நோக்கில் வெடிப்பொருட்கள் தயாரிப்பது குறித்த பயிற்சி பெற்றதன் அடிப்படையில் 2 சிறார்களை கைது செய்து, 2 சிறார்கள் என்றது நான் நினைக்கிறேன் டிரான்ஸ்லேட்டில் கொஞ்சம் இதாக வருது, அது 2 மலமாடுக மாதிரி தான் இருக்குது ஃபோட்டோவில் பார்க்கும்போது. குறித்த பாதுகாப்பு கண்காணிப்பு விசாரணை மற்றும் தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அவர்கள் மீது பரிந்துரைக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சட்டப்படி தேவையான நடைமுறைகளை நிறைவு செய்வதற்காக அவர்கள் தகுந்த அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பல்வேறு பாதுகாப்பு மற்றும் சமூக உறுப்பினர்களின் பாதுகாப்பையும் பேணுவதற்காக சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக குந்தகம் விளைவிக்கக்கூடிய எதையும் கண்காணித்து பின்தொடர்வதற்கும் சட்டத்தை மீறும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் பொருந்தக்கூடிய சட்ட நடைமுறைகளுக்கு இணங்க கையாள்வதற்கும் மேற்கொள்ளப்படும் தனது தொடர்ச்சியான முயற்சிகளை உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்துகிறது. இந்த சூழலில் சட்டப்படி குற்றமாக கருதப்படும் எந்த ஒரு எண்ணங்கள், நடத்தைகள் அல்லது செயல்களில் ஈடுபடுவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து பிள்ளைகளுக்கு கற்பிக்கவும், அவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கண்காணிக்கவும், குடும்ப மேற்பார்வை மற்றும் வழிகாட்டுதலை வலுப்படுத்தவும் உள்துறை அமைச்சகம் பெற்றோரை வலியுறுத்துகிறது. அத்துடன் அவர்களை பாதுகாப்பதற்கும் தாய்நாட்டின் மீதான அவர்களின் பொறுப்புணர்வையும் மேம்படுத்துவதற்கும் பங்களிக்கும் விசுவாசம், தேசிய பற்று மற்றும் சட்டத்துக்கான மரியாதை ஆகிய விழுமியங்களையும் அவர்களுக்கு வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றது. அதாவது 2 பசங்க பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு, எப்படியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நாட்டில் ஒரு தனிப்பட்ட குழு ஒன்று இருக்குது, ஈரானோட சம்மந்தப்பட்டவங்க. அவங்களோட எப்படியுமே ISIS கொஞ்சம் ஏற்கனவே அந்த நாட்டோடையும் சரி, ஈரானோடையும் சரி, அந்த நாட்டு அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்களோடையும் சரி, எப்படியுமே அவங்க அரியஸ் தான். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இளைஞர்களை கடந்த காலங்கள்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் பிடிப்பாட்டாங்க. குவைத்து மேலே என்ன தான் அப்படி காண்டுன்னு தெரியலை, குவைத்தை தான் அடிக்கடி டார்கெட் பண்ணுறாங்க. இதுவரையிலையும் கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட பேர் பிடிப்பட்டாங்க. இதோ மறுபடியும் 2 சிறார்கள் பிடிப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது மிக ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. வீடியோ காட்சியை சமூக வலைத்தளங்களில் தற்போது குவைத்துறை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த காட்சி டிக்டாக்கில் பார்க்குறவங்களுக்கு கிடைக்காது, யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான். என்னென்ன இந்த யூடியூப்பில் கடைசியில் நான் இதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக இராணுவம் மற்றும் புலனாய்வுத்துறை உள்ளே போய் புகுந்து அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றி இருக்கிறாங்க. ஆயுதம் மற்றும் அதுக்கு அந்த வெடிப்பொருட்களுக்கு தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஆயுதம், அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட 2 குற்றவாளிகளையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. சின்ன பசங்க முதல் கொண்டு இந்த மாதிரி கொலவெறியோடு இறங்கிட்டானுங்க. இறைவன் தான் பாதுகாக்கணும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி, நான் தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணுறோன்னு, யாராவது ஒரு பார்சலை தந்து இதை கொண்டு போய் அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா, தெரியாத நபர்கள் எது தந்தாலும் வாங்காதீங்க, கொண்டு போய் வைக்காதீங்க. கடைசியில் வச்ச நீங்கள் தான் பிடிபடுவீங்க. ஏன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரையில் தால் பாபா தால்னு கூப்பிட்டு ஒருத்தர் ஒரு தினார் கொடுத்தாருன்னு அது நம்மளுக்கு ஒரு ஹதியா. வெளிநாட்டவர்களை பொறுத்த வரையில் அது இந்த நாட்டில் ஒரு ஹதியா மாதிரி தான். ஹாக் பாபா ஹாதா தினார், இந்த ஒரு தினாரை பிடிச்சிக்கோ, இந்த பேக்கை கொஞ்சம் கொண்டு போய் உள்ள ஒரு பாபா நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ கொண்டு போ, அவருக்கு தெரியும், நான் கால் பண்ணி சொல்கிறேன், வாசலில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து
ஆக்டிவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் கொண்டு போய் அங்கே உள்ளே வந்து கொண்டுட்டு போனதுக்கப்புறமா ஒன்று ஆக்டிவ் பண்ணுவாங்க. இல்லை இதை கொண்டு போய் அந்த இடத்துல இந்த மேசையில் வச்சிரு, அந்த தண்ணி டேங்கு பக்கத்தில் வச்சிரு, இல்லை அந்த கடைக்கு முன்னுக்கு வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொண்டு போய் அங்கே வச்சுட்டோன்னா அதில் ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா கடைசியில் ஒருவேளை கொடுத்த நபர் இங்கே கேமரா இல்லாத இடமா பார்த்து கொடுத்துருந்தாருன்னா நம்ம என்ன சொன்னாலும் நீங்கள் தான் கொண்டு போய் வச்சிங்கன்ற ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா உங்களை தான் வந்து பிடிப்பாங்க. சிந்திச்சு செயல்படுங்க. ரொம்ப கவனம். The only one that has control of the Strait of Hormuz right now is the United States Navy. We have a blockade that's been infallible. It's a steel wall. And we let people in that we want to let in, and those people come in, and they've been coming in and they're going out. So it's actually open now. We do not let them go into Iran. They're not admitted into the Strait to go to Iran. But it's open for others. Now, a little bit complex because they will on occasion drop a mine, and we find the mines. You know, we've mine swept the entire strait, as you probably maybe heard, maybe you didn't hear, but we control the strait 100%. Now, can they make trouble? Yeah, they can make trouble, but they're broke. They have no money. You know, Iran is broke, totally broke, and they're not paying their soldiers. They have inflation of 300% as of last night. I heard 309%. So we'll see what happens. But they've been bad for, they say 47. It's actually 50 now. 47, they've been saying it for 3 years. But for 50 years, they've been the bully of the Middle East. What they've done is terrible. They've killed hundreds of thousands of people. They've killed people. They've wounded and maimed people with the legs, the arms, you know, with the roadside bomb is their bomb. They're very proud of it. And now they're paying a price. Thank you very much, everybody.